வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். முதல் கட்டமா நிஃப்டி 50யோட ஓப்பனிங் பிரைஸ் 23,036. ஓப்பனிங்கே நமக்கு 23,000 தாண்டி தான் ஓப்பன் ஆச்சு. இரண்டாவது ரெசிஸ்டன்ட் ஜோன்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலேயும் கீழேயும் நகர்ந்து இங்க திரும்ப இரண்டாவது ரெசிஸ்டன்ட் ஜோனை டச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி ரெசிஸ்டன்ட் 3 நோக்கி மூவ் ஆச்சு. இங்க 23,095 நமக்கு என்னாச்சு அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல் நோக்கி 100 பாயிண்ட்டுகளுக்கு மேல நகர ஆரம்பிச்சது. இந்த இடத்துல நம்ம அரை மணி நேர கேண்டில் ஸ்டிக்கை வச்சு அதோட ஓப்பனிங், க்ளோஸ், ஹை, லோ ப்ரைஸை வச்சு R4, R5, R6 கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதை கால்குலேட் பண்ணதான் இந்த ப்ளூ கலர் லைன்ஸ். இப்போ இந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ட் 1, 2, 3 ஆகவும் இந்த நமக்கு பழைய ரெசிஸ்டன்ட் லெவலான 3 சப்போர்ட் லெவல் 1 ஆகவும் இது 2 ஆகவும் இது 3 ஆகவும் மாறி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லெவல் 4ஐயும் எக்ஸிட் பண்ணிருச்சு. எக்ஸிட் பண்ணி தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்து ரெசிஸ்டன்ட் லெவல் 5ஐயும் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா எக்ஸிட் ஆகி ரெசிஸ்டன்ட் 6 நோக்கி மூவ் ஆயிருக்கு. இந்த கரெக்டா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் 6ல என்ன ஆயிருக்குன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு. கரெக்ஷன் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் 5ஐயும் தாண்டி ரெசிஸ்டன்ட் லெவல் 4 ஜோன்ல 23,190ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 1 hour சார்ட்ல ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டர்ம் ட்ரேடிங்க்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சு நம்ம இந்த சேனலை வச்சு அனலைஸ் பண்ணலாம். இங்கே பார்க்கும்போது மூணாவது சேனல் 19ஆம் தேதி இரண்டாவது சேனல்ல நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருந்தது. அப்போ இந்த லைனை நமக்கு டச் ஆகல. இப்போ அடுத்து ஓப்பனிங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க 1வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. என்ட்ரி ஆகி பார்த்தோம் அப்படின்னா இந்த சேனல்ல நமக்கு மேல் நோக்கி நகர்ந்து இங்க 23,216 வரைக்கும் ஹை லெவலை டச் பண்ணி நிஃப்டி 50 23,190ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட க்ளோசிங் பாயிண்ட்டும் ஹை பாயிண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட்டுகள் கிட்ட தான் நமக்கு கம்மியா க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த லெவல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா டச் ஆயிருக்கு. மேலும் பார்த்தோம்னா ஒரு ஹை லெவலா நமக்கு நிஃப்டி 50 மேல் நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நகரும் பொழுது எங்கேயாவது ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் எங்க வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை வச்சு ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். மேலும் இந்த க்ளோலிங் சேனல்ல இப்போ இங்க மேல் நோக்கி நமக்கு டச் ஆயிருக்கிறத பார்க்குறோம். இந்த இதுல நமக்கு 23,250 இங்க நம்ம செட் பண்ணியிருந்தோம் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல. இது 3ஐயும் அச்சீவ் ஆயிருச்சு. சப்போர்ட் லெவல்ல 23,000 நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. அப்ப சப்போர்ட் லெவலுக்கு மூவ் ஆகவே இல்லை. இப்போ இதுக்கு அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை நம்ம செட் பண்ணணும். சப்போர்ட் லெவல்ஸையும் மாற்றணும். அப்போ இந்த மாற்றி அதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு கீழ் நோக்கி கரெக்ஷன் கொடுத்து நகர போகுதா, தொடர்ந்து மேல் நோக்கி அடுத்து 23,500 நோக்கி நகர போகுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இதில் முதல் பாதியில் நமக்கு பார்த்தோம்னா ஒரு கிரீன் சிக்னல் தெரியுது. இதுலேருந்தே நமக்கு வந்து விக்கும் பார்க்கும்போது பையரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிக லெவலில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாம் பாதி முதல் பாதியை விட கம்மியான அளவு தான் மூவ்மெண்ட். ஆனால் பார்த்தோம்னா முதல் பாதிக்கு மேலே நமக்கு இரண்டாவது பாதி நகர்ந்திருக்கு. அப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மேல் நோக்கிய நகர்வுல இருக்கிறத பார்க்க முடியுது. அதோட லோ லெவல்ஸும் தொடர்ந்து என்ன ஆயிருக்குன்னா அதிகமாயிட்டே இருக்கு. ஹை லெவலும் நமக்கு இங்க அதிகமாயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த மாதிரி நகரும் பொழுது கண்டிப்பா ஒரு
ஃபிளாட் எடுக்கும். அந்த ஃபிளாட் எங்க வருது அப்படிங்கிறத நம்ம இந்த சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட். இங்க பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 49,947ல ஓபன் ஆயிருக்கு. இங்க ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்கும் 2க்கும் நடுவுல ஓபன் ஆகி மார்க்கெட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு இறக்கத்தை, அதாவது முதல் ரெசிஸ்டன்ட் லெவலை நமக்கு தாண்டி இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா மேல திரும்ப ரிவர்ஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த லெவலுக்குள்ள இந்த மாதிரி சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா எங்க பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து இது இந்த அன்னைக்கில வந்துச்சுன்னா நம்ம அடுத்த லெவல் எங்க வச்சிருப்போம்னா இங்கே செக் பண்ணிருப்போம். இப்போ இங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த பைவட் பாயிண்ட். இந்த மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து பைவட் பாயிண்ட்டுக்கு நடுவுல நமக்கு இங்க கேப்பும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம லெவலை பிரிச்சு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்க பவுன்ஸ் பேக் ஆகுங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா முதல் ரெசிஸ்டன்ட் லெவல்லே சைட்வேஸ்ல மூவ் ஆகி மார்க்கெட் வந்து நமக்கு இரண்டாவது பாதியில மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு. இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலை நோக்கி 50,000 நோக்கி மூவ் ஆச்சு. 50,000த்தையும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தாண்டி ஹை லெவல் 50,155 வரைக்கும் பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சு. திரும்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் 50,000 அப்படிங்கிற நம்பரை டச் பண்ணும் பொழுது ஒரு சின்ன மாற்றம் வரும்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது 50,062ல க்ளோஸ் ஆயிருக்கு. லோ லெவல் பார்க்கும் பொழுது நமக்கு இங்க இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆச்சு இல்லையா, 49,771 தான் நம்மளுடைய லோ லெவல்ல 20ஆம் தேதிக்குரியது. அடுத்து நீங்க பாக்குறது பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட். ஸ்விங் ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த லெவலுக்கு நமக்கு ரீச் ஆயிருக்கு. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல இந்த பாக்ஸ் போட்டிருந்தோம். இந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 50,000 டச் பண்ணும் பொழுது ஒரு மாற்றம் வரும்னு. இப்போ இந்த பாக்ஸ் தாண்டி நமக்கு போயிட்டு திரும்ப என்ன ஆயிருக்குன்னா பாக்ஸோட எண்ட் லைன், அதாவது 50,000 கிட்ட நமக்கு என்ன ஆயிருக்குன்னா திரும்ப வந்து டச் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல 21ஆம் தேதிக்குரிய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல அனலைஸ் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட்டோட ஹை லெவல் பார்த்தோம்னா 50,155. நம்ம இங்க ரெசிஸ்டன்ட் லெவல்ல இந்த லெவல் ரீச் ஆயிடுச்சு. 50,000த்தையும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தாண்டிடுச்சு. 50,500 வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இல்ல. இந்த லெவல் இன்னும் ரீச் ஆகல. முடியும் பொழுது 50,062 இந்த ஜோன்லயே நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் லெவல்ல பார்க்கும் பொழுது 49,771. நமக்கு இங்க 49,000 பிரேக் பண்ணல. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இங்க இந்த லெவல்ல நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல தாண்டிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்த லெவல் எங்க வந்திருக்குன்னா நமக்கு இங்க டச் ஆகி இப்போ நிக்குது. இப்போ இதுக்கு அடுத்த மூமெண்ட்டை நமக்கு இங்க தாண்டணும். இந்த லெவலையும் தாண்டிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து நமக்கு திரும்பவும் அப் ட்ரெண்டை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த லெவல்ல வரும் பொழுது மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். அடுத்து 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல முதல் பாதியில பார்க்கும்போது இங்க பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட் மேலேயும் கீழேயும் நகர்ந்ததுல செல்லரோட டாமினேஷனும் இருந்தது, பையரோட டாமினேஷனும் இருந்தது. அடுத்த இதுல பார்க்கும் பொழுது நமக்கு பாசிட்டிவ்ல தான் மூவ் ஆச்சு. ஆனா இங்க வந்து முடியும் தருவாயில பார்க்கும் பொழுது செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு. ஏன்னா 50,000ங்கிற நம்பரை டச் பண்ணதுல நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு. ஆனா ஹை லெவல் பார்த்தோம்னா முதல் பாதி விட நமக்கு அதிகமா தான் இருக்கு. லோ லெவலும் அதிக லெவல்ல தான் இருக்கு. அதோட 17ஆம் தேதியில இருந்து பார்க்கும் பொழுது அதோட மூவ்மெண்ட் வந்து பார்க்கும் பொழுது மேல் நோக்கி தான் நமக்கு இருக்கு. இது எந்த இடத்துல நமக்கு பிளாட் ஆகி கீழே வருதா அல்லது நமக்கு திரும்ப ஒரு சைட்வேஸ், இந்த பிளாட்டுங்கிறது சைட்வேஸ்ல மூவ் ஆகி இந்த மாதிரி திரும்பவும் நமக்கு மேல் நோக்கி நகருதாங்கிறத நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ல வச்சு ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.